السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وأن يحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك، وإن تولوا فاعلم أنما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم وإن كثيرا من الناس لفاسقون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. கடந்த வாரங்களில் அறியாமை கால பழக்க வழக்கங்களை குறித்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் எச்சரித்தவைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார்: நபியே, அல்லாஹ் எதை உமக்கு இறக்கினானோ அதை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். வஅதருஹும் அன் யஃப்தினூக அன் பஅத் மா அன்ஸலல்லாஹு இலைக், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியதில் சிலவற்றை விட்டும் உங்களை அவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன் தவல்லவ், நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்கிற போது அதை அவர்கள் ஏற்க மறுத்தால், ஃபஅலம் அன்னமா யுரீதுல்லாஹு அன் யுஸீபஹும் பிபாதி துனூபிஹிம், அல்லாஹ் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்யக்கூடிய சில குற்றங்களால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கக்கூடும். இன்ன கஸீரம் மினன் நாஸி லஃபாஸிகூன், மக்களில் அதிகமானோர் பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் 5ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்திலே சொல்கிறார். அடுத்த வசனத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அவர்கள் அறியாமை காலத்தவர்களுடைய சட்டங்களை விரும்புகின்றார்களா? அல்லாஹ்வை விட அழகிய சட்டங்களை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் நிர்ணயித்ததற்கு பிறகு, அவருக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கி தந்ததற்கு பிறகு, இதுதான் மார்க்கம், இதுதான் வழிமுறை, இதுதான் சட்டம் என்று சொன்னதற்கு பிறகு
அதையே என்னுடைய கோட்பாடாக, என்னுடைய சித்தாந்தமாக, என்னுடைய மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் இப்படித்தான் இருப்பேன், மார்க்கத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், மார்க்கத்தினுடைய அறிவுரைகளையும் அதனுடைய சட்டதிட்டங்களையும் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன், என் போக்கில் நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்வேன் என்று சொன்னால் ஃபஅலம் அன்னமா யுரீதுல்லாஹு அன் யுஸீபஹும் பிபாதி துனுபிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய இந்த குற்றங்களின் சிலவற்றால் அல்லாஹ் அவர்களை பிடிக்க அவன் விரும்புகிறான், அல்லாஹ் அவர்களை தண்டிக்க விரும்புகிறான் என்று நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நபி என்ன செய்ய முடியும்? நபி சொல்லத்தான் முடியும். சொல்வதை அவர்கள் கேட்க மறுத்தால் ஃபைன் தவல்லோ, அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு எப்படி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இன்ன கசீரம் மினன் நாசி லஃபாசிகூன், மக்கள் அதிகமான ஒரு பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள், குற்றம் விளைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாம் என்பது குர்ஆனின் மூலம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதின் மூலம்தான் இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய அண்டை அயலாரின் மூலமாக, நம்முடைய வட்டாரவாசிகளின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தார் மூலமாக, நாம் சார்ந்திருக்கிற ஏனைய நண்பர்கள் மூலமாக இஸ்லாம் புரிந்து கொள்ளப்படக்கூடாது. அப்படி புரிந்து கொண்டால் அவருக்கு தோன்றியது இஸ்லாமாக நம்மிடத்தில் செயலாக வடிவம் பெற்றுவிடும். இஸ்லாம் ஒன்றை சொல்கிற போது அதுதான் சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் முஹம்மது அவர்களை அல்லாஹ்வின் தூதராக நாம் நம்புகிறோம். அவர்களை நம்பிக்கை கொண்டே அதற்கு நேர் மாற்றமாக இல்லை நான் அண்டி இருக்கிற சமூகம் இப்படி இருக்கிறது என்பதற்காக, அவர்கள் நம்மை பகைத்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களிடத்தில் நான் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் நம்மை எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்ற அந்த சிந்தனையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செய்வான்? பார்த்துக் கொள்வான். ஃபஅலம் அன்னமா யுரீதுல்லாஹு அன் யுஸீபஹும் பிபாதி துனூபிஹிம், அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பாவத்தின் சிலவற்றால் அவர்களை அல்லாஹ் பிடிப்பதற்கு விரும்புகிறான் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் நடக்கிறது நம்முடைய சமுதாயத்தில். மிக தெளிவாக இது இஸ்லாத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய இல்ல விவகாரங்களில், நம்முடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எத்தனையோ அனாச்சாரங்களை, அட்டூழியங்களை, அநியாயங்களை கண்டும் காணாமல் அல்லது தெரிந்தே அதற்கு நாம் அங்கீகாரம் அளிக்கிறோம், அதை முன்னின்று செய்கிறோம். எதற்காக நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும்? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எந்த வரையறையும் இல்லை. முஸ்லிம்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் தான் அவர்களுடைய வாழ்வியல் நெறி. அதை பின்பற்றித்தான் அவர்கள் வாழ வேண்டும். அதை பின்பற்றித்தான் ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்? அதற்குத்தான் அல்லாஹ் நன்மையை தர இருக்கிறான். ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் நன்மை எழுதுகிறான். ஒவ்வொரு நகர்வுக்கும் அல்லாஹ் அது தீயதாக இருந்தால் தீமையை எழுதுவான். அந்த நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தான் நாம் ஒவ்வொன்றையுமே நகர்த்துகிற போது அல்லாஹ் இதை விரும்புவானா, அல்லாஹ்வுடைய தூதர் இதை காட்டித் தந்தார்களா என்று பார்த்து நகர்த்த வேண்டும் என்று செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் இதற்காக எத்தனை மக்களிடத்தில் போராடி இருக்கிறோம், எத்தனை ஊரை பகைத்திருக்கிறோம், எத்தனை உறவை துண்டித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பழைய குருடி கதவு திரடிங்கிற மாதிரி நம்முடைய போக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. வேறு நெஞ்சில் கையை கட்டி தொழுதால் போதும், தௌஹீத்வாதி என்று சொன்னால் போதும், அத்தனை அயோக்கியத்தனங்களையும் நானே அரங்கேற்றுவேன் என்றால் ஒன்றும் இந்த உலகில் அதற்கான பலனை இந்த உலகில் நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அங்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் பிடிக்கிற பிடியில் நாம் தப்பிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் செய்யக்கூடியவைகள் எல்லாம் ஐயாமுல் ஜாகிலியத், மறுமை காலத்து, அதாவது அறியாமை காலத்து அவர்களுடைய பழக்கங்கள். ஒரு சிலவற்றை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இல்ல நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒன்று இறப்பு,
அல்லது பிறப்பு அல்லது திருமணம். இதுதான் நம்முடைய இல்ல நிகழ்ச்சி. இந்த இல்ல நிகழ்ச்சியில் எதை எப்படி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தரவில்லையா? தந்திருக்கிறார்கள். நாம் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லையே. இத்தனை வருஷமாக என் நண்பர்களோடு நான் பழகியிருக்கிறேன், அத்தனை வருஷமாக அவன்கிட்ட நான் குப்பையை கொண்டிருக்கிறேன், அத்தனை வருஷமா அவன்கிட்ட போய் நான் தின்றிருக்கிறேன், சாப்பிட்டுருக்கிறேன், என் வட்டாரத்தை சாப்பிட்டுருக்கிறேன், ஆதலால் நான் இப்படித்தான் இருப்பேன். அதைத்தான் அல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும், நபியே அன்ஹும் பிமா அன்ஸலல்லாஹு இலை, அல்லாஹ் எதை மார்க்கமாக உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களுடைய இச்சையை பின்பற்றாதீர்கள், அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். எதற்கு மார்க்கம், எதற்கு இஸ்லாம், எதற்கு குர்ஆன், எதற்கு சுன்னா? மனோ இச்சையை பின்பற்றி போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் தேவையில்லை, எப்படியும் இருந்து விட்டு போகலாம். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான் வலா தத்தபி அஹ்வாஹும் வஹ்தர்ஹும், எச்சரிக்கையாக இருங்கள் நபியே, உம்மை அவர்கள் வழிக்கு திருப்புவதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்களும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வழிக்கு போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்கிறான் என்று சொன்னால், நாம் குர்ஆன் ஹதீஸை கொள்கையாக கொண்டவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நான் அப்படி இல்லை, ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றையுமே நாம் என்ன செய்கிறோம்? கடந்து போய் விடுகிறோம். ஒன்றும் பரவாயில்லை, சொல்ல வேண்டிய கடமை நம்மை சார்ந்தது, செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களை சார்ந்தது. செய்தால் அதற்கான பலன், செய்யவில்லை என்றால் அதற்கான வினை அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னது அதுதான், பல்லிக் மா உன்சில இலை இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலா வ இன்னமா அலைக்கல் பலா வ அலைனல் ஹிசாப். நபியே, நீ மக்களுக்கு சொல்வதுதான் நம்முடைய பணி, விசாரிப்பதும் தண்டிப்பதும் அது என்னை சார்ந்தது, நான் பார்த்துக் கொள்கிறேன். வரட்டும், என்னிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகில் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தீர்வு சொல்லப்படுவதற்கான காலத்தில் என்னிடத்தில் வந்துதான் இருக்க வேண்டும். அப்போது நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்லிவிட்டான். அதுதான் உங்களுக்கும் எனக்கும். ஆதலால் நம்முடைய நிகழ்ச்சிகளில் நாம் பார்த்து பார்த்து அதை நகர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவிற்கு நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி என்றால் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒன்று நடக்கிறது. என்ன? ஃபாத்திஹா ஓதுவது. ஒரு நிச்சயம் என்று சொன்னால், நிச்சயம் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னாருக்கும் இன்னார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எதற்கு ஃபாத்திஹா வேண்டி கிடக்கிறது? இந்த அயோக்கியத்தனத்தை கூட நம்மால் நிறுத்த முடியவில்லையா? இந்த ஊதாரித்தனமான இந்த காரியத்தை கூட நம்மால் நிறுத்த முடியவில்லையா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கிறது? அதை நாம் செய்கிறோம். அண்டாவை தேக்ஸாவை சமைப்பதற்காக வேண்டி அடுப்பில் ஏற்றுகிற போது அதற்கு ஒரு ஃபாத்திஹா. இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் மார்க்கத்தை சொல்லித்தரப்படாதது. எந்த ஒரு காரியமும் இறைவனுடைய உச்சரிப்பு இல்லாமல், இறை பெயரை கூறாமல் நடக்கும் என்று சொன்னால் குறை உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிஸ்மில்லா சொல்லி நீங்க ஆரம்பிச்சா என்ன? பிஸ்மில்லா சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறதா? ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு சொன்னார்கள்? உங்க வீட்டு கர்மா நிகழ்ச்சியில் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று சொன்னார்களா? அல்லது திருமண நிகழ்ச்சியில் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று சொன்னார்களா? தொழுகையில் ஃபாத்திஹா கட்டாயமா ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். அதை விடுத்து கண்டவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஒரு ஃபாத்திஹாவை ஓதி நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் எதற்கு குர்ஆன், எதற்கு ஹதீஸ்? அதை நாம் ஏன் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, இப்படி ஏராளமானவைகள் இருக்கிறது. எதையெல்லாம் நாம் துச்சமாக மதித்து அதற்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லை, அதற்கு எந்த நன்மையும் இல்லை என்று கடந்த காலத்தில் நாம் அதை நடைமுறைப்படுத்தி வந்தோமோ, அதை கடந்த காலத்தில் பெரிய அளவிற்கு வாத பிரதிவாதங்களாக நாம் செய்தோமோ, அதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடத்துகிற நிலைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்திருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம். அதை ஒரு ஃபேஷனாக செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம். அதை காலில் போட்டு மிதிக்கின்ற நிலை நம்மிடத்தில் இன்னும் வரவில்லை. அதற்கு அங்கீகாரம் தருவதற்கு பல நண்பர்கள், பல தோழர்கள், பல குடும்பங்கள், பல வட்டாரங்கள் அதற்கு அங்கீகாரம் தருகிறது. ஏன்?
நாமளே அதை செய்யும் போது அவர்கள் அதை அங்கீகரித்து விட்டுத்தான் போவார்கள். நாமே அதை மாற்றியமைக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நாமே அதை செய்கிற போது அதற்கு அங்கீகாரம் தருவதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். ஆக இது ஒரு சாதாரண விஷயம். அது மட்டுமல்ல, திருமணம் முடிக்கிறது, திருமணம் முடித்து பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து வருகிற போது பல இடங்களில் அங்க இருக்கிற கிழவிகள், அங்க இருக்கிற மூத்த பெண்மணிகள் அந்த பெண்ணுக்கு என்ன மடி அரிசி போடுறாங்க, பிடி அரிசி, காரை கழுவி உள்ளே வரவேற்கிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள். இதுவும் இப்போது நடக்கிறது. பொது சபையில் ஆண்கள் மட்டுமே இருந்து திருமணம் நடத்த வேண்டிய ஒரு பொது சபையில் பெண்களையும் காட்சி பொருளாக நிறுத்தக்கூடிய கேவலம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததா? இதெல்லாம் நாம் பேசக்கூடிய பேச்சா? இது பெண்ணுக்கு என்ன வேண்டி கிடக்கிறது? பெண் ஆணில் பாதி என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் தான் பெண்ணுக்கு பொறுப்பாக இருந்து திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பெண் ஏன் சபைக்கு வர வேண்டும்? காட்சி பொருளாக ஏன் அவளை உட்கார வைக்க வேண்டும்? பாருங்கள், ஃபேஷனாக நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் இன்றைய சூழலுக்கு தாழ்ந்தாற் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒரு காலம் மாறாது. இஸ்லாம் ஒரு காலம் மாறாது. அது என்றைக்கு அது சொன்னதோ அன்றிலிருந்து இன்று வரை, இனி உலகமும் மனித இனம் அழிக்கப்படும் வரை அன்று சொல்லப்பட்டதான் இன்றுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி பாருங்கள், உங்கள் வீடுகளில் இருக்கிற தாய்மார்களுடைய கழுத்துகளிலே என்ன தொங்குகிறது என்று பாருங்கள். தாலி என்கிற பெயரால் இன்றைக்கும் கருகமணி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை அகற்றி இருப்பீர்கள்? இது மூடத்தனத்தினுடைய முழு அடையாளம் என்பதை எத்தனை பேர் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள்? எத்தனை பேர் அதை அகற்றி இருப்பீர்கள்? அது இப்போது ஃபேஷனாக மாறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கருகமணி அந்த தங்க செயினிலே கோர்க்கப்பட்டு அது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லது சிவப்பு பவளமணி அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த தங்க செயினிலே கோர்க்கப்பட்டு அது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவும் நம்ம இல்லங்களில் இருக்கிற பெண்களிடத்திலே இருக்கிறது. இதை சொல்லி கூட நிறுத்துவதற்கு வக்கு வழி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? அப்ப ஹுக்குமல் ஜாஹிலியத்தியபூன், அந்த அறியாமை கால பழக்கத்தை இவர்கள் விரும்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய சட்டம் தேவையில்லையா? அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டாமா? பரவாயில்லை என்று நாம் எண்ணிக்கொள்வதா? இப்படித்தான் யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். என்ன, அவர்கள் நரகம் தானே, லன் தமஸ்ஸனன் நார் இல்லா அய்யாம் மஅதுதா என்று அல்லாஹ் சொல்கிறார். யூத கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நரகம் தானே, அது கொஞ்ச நாள் எங்களை தொட்டு விட்டு போகும், பரவாயில்லை, அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த மனநிலை நமக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் செயலாக வெடிக்கிறது, வெளிப்படுகிறது. இது முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய செயல் அல்ல. இப்படி ஏராளம் ஏராளம் நடக்கிறது அநியாயங்கள். திருமண நிகழ்ச்சி, திருமணத்தின் பேராலே இப்படி நடக்கிறது. அடுத்து பாருங்கள், ஒரு காலத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு விருந்து சாப்பாடு என்பது அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அத்தி ஊர்த்தாற் போல் என்ன பரிமாறப்பட்டது, கணக்கு பார்த்து செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் 100 படி சாப்பாடா? மாப்பிள்ளை விட நான் என்ன குறைந்தவனா? பெண் வீட்டில் நான் போடுகிறேன் 150 படி என்று போட்டிக்கு பண திவரை காட்டுகிற ஒரு செயல் இன்றைக்கு திருமணத்தின் மேலாக நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததா இது? பெண் வீட்டில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நபி அவர்கள் அங்கீகரித்தார்களா? பெண் வீட்டில் திருமணம் என்பது, அதாவது மணவிருந்து என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தினார்களா? ஆணை பார்த்து தான் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து தான் சொன்னார்கள். அவுலி மலோபி ஷாத் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் கொடுத்த விருந்திலேயே அதிகமான விருந்து 300 நபர்களுக்கு விருது கொடுத்தார்கள். ஆண் தான் விருது கொடுக்க வேண்டும், ஆண் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் விருது கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த ஒரு அநியோக்கியத்தனத்தை இந்த சமுதாயத்திலே வாய்கிழிய பேசக்கூடிய நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏன்? குடும்பத்தில் என்னை பகைத்துடுவான், என் மேல கொடுக்காரன் என்ன எதிரியாக பார்ப்பான், அல்லாஹ் எதிரியாக பார்ப்பான் என்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக போய் நிற்போமே என்கிற சிந்தனை இல்லை. என் வட்டாரம், என் குடும்பம், என் நண்பர்கள் என்னை எதிரியாக பார்ப்பார்கள் என்கிற சிந்தனை மட்டும்தான். இவர்களெல்லாம் நாளை வந்து அல்லாஹ் நம்மை தண்டிக்கிற போது நம்மை கரை சேர்ப்பார்களா? பலா அன்சாப பைனஹும், இவர்களுக்கு மத்தியில் எந்த உறவும் இருக்காது, எல்லாம் அற்று போயிருக்கும். அவனவன் தனித்து நின்றுதான் அல்லாஹ்வை எதிர்கொள்ள வேண்டும். முடியுமா அல்லாஹ்வை எதிர்கொள்வதற்கு? அந்த வலிமை மனிதனுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு இருக்கிறதா? இல்லை. ஆனால் துணிந்து செய்கிறோம், துணிந்து செய்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமைக்கால பழக்க வழக்கங்கள் மண்மூடி போக வேண்டும் என்றுதான் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள். அதை பலமுறை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். முஸ்லிம்ல 2334வது செய்தி, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமைய, அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் அத்தனையும் என் பாதடியில் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் நமக்கு அதை செய்ய முடியவில்லை? ஏன் அதை செய்யாமல் நமக்கு இருக்க முடியவில்லை? ஏன்? நம்மிடத்தில் உள்ளுக்குள் வேறொன்று இருக்கிறது. என்ன? உள்ளுக்குள் வேறொன்று. நம்மை இயக்குவது, நமக்கு உத்தரவு போடுவது நமக்கு ஷைத்தான் தான் நம்மை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அல்லாஹ் நம்மை வழி நடத்தவில்லை. நல்ல மலக்கள் நம்மை வழி நடத்தவில்லை. நம்மை இயக்குவது ஷைத்தான். அதற்கு நாம் கட்டுப்படுகிறோம். இச்சைக்கு கட்டுப்படுகிறோம். மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு அஃபஅன்த தகூன அலைஹி வக்கீலா என்று நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் திருக்குர்ஆனில். அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய இச்சையை எவன் கடவுளாக்கி கொண்டானோ நபியே, அவனுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா? அவனுக்கு நீ வக்கீலாக இருக்க போறாயா? அல்லாஹ்வை கடவுளாக இருக்க வேண்டிய இடத்தில் இச்சையை கடவுளாக இருத்துகிறானே, அவனுக்கு நீ வக்கீலாக இருக்க போகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த அளவுக்கு இச்சை நம்மை வழிநடத்துகிறது. அல்லாஹ் வழிநடத்த வேண்டிய இடத்தில் நம்முடைய மனோ இச்சை வழிநடத்துகிறது. இது முழுக்க இஸ்லாத்திற்கு புறம்பானது என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்கு நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாரிஸ் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதா தஅவல் ஜாஹிலியா ஃபஇன்னஹா மின் துஸா ஜஹன்னம். யார் அறியாமை காலத்தவர்களுடைய கூப்பாடுகளை பழக்க வழக்கங்களை கை கொள்கின்றார்களோ அவர்கள் நரகத்தினுடைய எரிகற்கள், அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபகால ரஜுல், ஒரு தோழர் நபியிடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன் ஸல்லா வ ஸாம, அவர் தொழுதாலுமா, அவர் நோன்பு வைத்தாலுமா? அவர்தான் முஸ்லிமுக்கான அடையாளம் எல்லாம் இருக்கிறது. தொழுகிறார், நோன்பு வைக்கிறார். அப்படி இருந்தும் இப்படி செய்தாலுமா அவர் நரகத்திற்குரியவர் என்று தோழர் கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன் ஸல்லா வ ஸாம, அவர் தொழுதாலும் அவர் நோன்பு வைத்தாலும் இந்த அயோக்கியத்தனத்தை செய்தால் அவர் நரகத்தினுடைய எரிபொருள் தான். அவர் நரகத்தில் எரிபொருளாகத்தான் இருப்பார். ஃபதுபி தாவல்லாஹில்லதி சம்மாக்கும் அல் முஸ்லிமீன் வல் மூமினீன், அல்லாஹ் உங்களை எப்படி முஸ்லிம் மூமின் என்று அவன் அழைத்திருக்கிறானோ அப்படி அழைக்கட்டும் என்று சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? இரண்டு தோழர்கள் சண்டையிட்டுக் கொள்கிற போது, அன்சாரி தோழருக்கும் முஹாஜிர் தோழருக்கும் சண்டை நடக்கிற போது, அதோ அன்சாரியே பாருங்கள் என்று அவர் தன் இனத்தை அழைக்கிறார். இவர் உதவிக்காக பாருங்கள் முஹாஜிர்களே, இவர் தன் இனத்தை உதவிக்கு அழைக்கிறார். இந்த கூப்பாடு, இந்த பேச்சு, இந்த சத்தம் கூடவே கூடாது. முஹாஜிர் குலத்தானே செய்கிறார், அன்சாரி நோன்பு வைக்கத்தானே செய்கிறார். இப்படி செய்தாலும் அவர் இந்த செயலை செய்தால் அவர் நரகத்தின் எரிபொருள் என்று சொன்னார்கள். அவர் நரகத்துக்கு தான் போவார்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை கூட அறியாமை காலத்தவன் உச்சரிக்கிற வார்த்தை இருந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வின் தூதர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். திருமதியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார். அடுத்து அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஉம் ஃபீ உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா லா யத்ருகூனஹுன்ன, என்னுடைய சமுதாயத்தில் 4 செயல்கள் அறியாமை காலத்தவர்களுடைய செயல்களாக இருக்கிறது. 4 அறியாமை காலத்தவர்களுடைய செயல்கள். ஒன்று அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், குலப்பெருமை, குடும்ப பெருமை. அடுத்து வத்தானு ஃபில் அன்சாப், அடுத்து குடும்பத்தை குத்தி காட்டுவது, இழிவாக பேசும். அந்த குடும்பமா அது கேவலப்பட்ட குடும்பம், இந்த குடும்பமா இது பெரிய குடும்பம், பாரம்பரியமிக்க குடும்பம் என்ற இந்த அநியாயம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மூடத்தனம் இன்றைக்கும் இருக்கிறது. படித்தவனிடத்திலும் இருக்கிறது, தெரிந்தவனிடத்திலும் இருக்கிறது, தெரியாதவனிடத்திலும் இருக்கிறது, நம் சமூகத்திலும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வல் இஸ்திஸ்கா பின் நுஜூம், நட்சத்திரங்களால் மழை பொழிகிறது என்ற நம்பிக்கை இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறது. பஞ்சாங்கத்தால் தான் எல்லாம் நடக்கிறது. இன்னும் இப்படி நம்பிக்கை உள்ள முஸ்லிம்கள் இருக்கார்களா இல்லையா?
நபிகள் நாயகம் அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கும் இருக்கிறது. வன்னியாஹா, ஊளையிட்டு அழுவது, ஊளையிட்டு அழுவது இது இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்நாயிஹத்து இதா லம் தத்தும் கபல மௌத்திஹா துகாம யௌமல் கியாமா வ அலையா சிர்பால் மின் கத்ரானின் வ தர்அம் மின் ஜரபின் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊளையிட்டு அழக்கூடிய, ஓலமிட்டு கூப்பாடிட்டு அழக்கூடிய பெண் அவள் சாவதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் அவளுக்கு தாராளான சட்டை அணிவிக்கப்படும், சொறி சிறங்கான ஆடை அணிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. பெண்ணிடத்தில் இது சர்வசாதாரணமா இருக்கிறது. பெண்கள் என்று சொன்னால் முஸ்லிம் பெண்ணிடத்தில் இருக்கிறது, மற்றவரிடத்தில் இருப்பதை பற்றி கவலை இல்லை, அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் முஸ்லிம் பெண்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது. தங்களுடைய வீட்டில் யாராவது இறந்து போய்விட்டால் கூப்பாடிட்டு ஓரமிட்டு அழுவது இன்றைக்கும் இருக்கிறது. இது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 4வது விஷயம். அவர்கள் இறப்புக்கு முன்னரே பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமில் 1700வது செய்தியாக இருக்கிறது. இன்னொரு செய்தி 1701வது செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நடந்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். மூத்தா போர் என்கிற ஒரு போர் நபி அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி 8 நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் கூத்தியில ஹாரிஸ், அப்துல்லா இப்னு ஹாரிஸ், ஜாபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு ரவாஹா, இந்த 3 தோழர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். எதிரிகளால் இந்த 3 தோழர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். நபி அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. ஏன்? உயிருக்குயிராக நம்மை நம்பிய தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற அந்த கவலையில் நபி அவர்கள் பள்ளியில் இருக்கிற போது ஒரு தோழர் வருகிறார். ஒரு தோழர் வந்து அந்துருமின் சாயிரில் பாப் ஷிக்கில் பாப் அத்தாஹு ரஜுல் ஃபகால யா ரசூலல்லாஹ். அப்போ ஒரு தோழர் இதை ஆயிஷா சொல்றாங்க, நபி அவங்க பள்ளியில் இருக்காங்க, நான் லேசா அந்த கதவுடைய இடுக்கு வழியாக நபியை பார்க்கிறேன், அவருடைய முகம் கவலை தோய்ந்த நிலையில் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து, இன்ன நிசா ஜாஃபர் வதக்கர புகாஹுன்ன ஃபஅமரஹு ஐ யذهب ஃபயன்ஹாஹுன்ன. ஒரு தோழர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஜாஃபருடைய வீட்டில் இருக்கிற பெண்கள், ஜாஃபருடைய மனைவி, ஏன்னா அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஜாஃபர் பின் அப்துல்லா அபு தாலிப் அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவங்க வீட்டில் உள்ளவங்க சத்தமோட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ உடனே நபி அவங்க சொல்றாங்க, அந்த சோகமான நேரத்திலும் கூட போய் அழக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அவர் போய் சொல்லி பார்க்கிறாரு, அவங்க விடுற மாதிரி இல்லை, திரும்ப வர்றாரு, திரும்பவும் போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. 2ஆம் முறையும் போகிறார், இவர் சொல்றாரு அவங்க கேட்கிற மாதிரி இல்லை, திரும்ப வருகிறார், அழுகுறாங்க, நான் சொல்லிட்டேன் கேட்கல, போய் திரும்பவும் போய் சொல்லு என்று 3ஆம் முறையும் அனுப்பி வைத்தார்கள். 3ஆவது முறை போய் சொல்லி பார்த்தார், கேட்கிற மாதிரி இல்லை. 3ஆம் முறை சொல்லி பார்த்தார், கேட்கிற மாதிரி இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார். வந்த உடனே இப்படி சொன்ன கேட்கலன்னு சொன்ன உடனே, வல்லாஹி லகத் கலவனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள், எங்க சொல்ல கேட்கல, ஏன் சாவி அங்கல இருக்குது, பெண்களிடத்துல சாவி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அவ சொல்றதை கேட்கிற நிலையில இன்றைக்கு சமூகம் போய் கொண்டிருக்கிறது. இது நபியுடைய காலத்திலும் இருந்திருக்கிறது. உண்மையிலே ஒரு ஆண் போய் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை அழக்கூடாது என்று சொல்லி இருக்கான், சத்தமிட்டு கேட்கல கேட்கல கேட்கல. அப்ப அவர் சொல்றாரு, கலபனா அலைனா யா ரசூலல்லாஹ், பெண்கள் மிகைத்து விட்டார்கள். காலத் ஆயிஷா சொல்றாங்க, வஸஅமத் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, இந்த தோழர் வந்து சொன்ன உடனே நபி அவர்களுக்கு ஆக்ரோஷம், ஆவேசம் ஏற்பட்டு, இதுஹப் ஃபஹஸு ஃபீ அஃப்வாஹின மின துராப், போய் அவங்க வாயில மண்ணெண்ணை போடுங்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. போய் யாரெல்லாம் இப்படி சத்தம் போட்டு அழுகினார்களோ அவருடைய வாய்களில் மண்ணை அள்ளி போடுங்கள் என்று சொன்னார்கள். காலத்து ஆயிஷா நான் சொல்றாங்க, ஃபகுல்து அர்ஹமல்லாஹு அன்ஃபக, ஏயா நாசமா போறது, நீ போ, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, போய் சொல்லு, மண்ணெண்ணி போடு அப்படின்னு நினைச்சாங்க. ஆயிஷா நாய் அந்த தோழர் கேள்வியை ஒருக்க கேட்டா இல்ல, 2 தடவை கேட்டு விடல, 3 தடவையும் கேட்டு விடல, 4வது தடவை வந்து நிக்கிறாரு, அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி, போய் மண்ணெண்ணி போடியா
அப்படி சொல்லி ஆக்ரோஷமாக நபி அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஆயிஷா நகி அந்த தோழரை பார்த்து அருகமெல்லாம் மூக்கு மண்ணை கவ்வட்டும் போயா அப்படின்னு சொல்லி அந்த தோழரை பார்த்து ஆயிஷா நகி சொன்னார்கள், வல்லாஹி மா தஃஅல் மா அமரக ரசூலுல்லாஹ் வமா தரக்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நீ செய்யற மாதிரி தெரியல, அல்லாஹ்வுடைய தூதரை நீ விடுற மாதிரி தெரியல, மாறி மாறி வந்து நீ இம்சப்படுத்திட்டு இருக்க என்று ஆயிஷா நகி கண்டித்து கொண்ட செய்தியை 1701வது ஹதீஸாக முஸ்லிமிலே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அளவிற்கு ஆவேசமாக ஆக்ரோஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாயில் மண்ணெள்ளி போடுங்க என்று சொல்லுகிற அளவிற்கு மூடத்தனத்தை இந்த சமூகம் அரங்கேற்றுகிறது. இதை பற்றி யாரும் கண்டுகொள்வதே இல்லை. இது இந்த சமூகத்தில் விடப்பட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அறியாமை காலத்து செயல் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட பழக்கங்கள், பழக்க தோஷங்கள் ஒரு முஸ்லீமாக ஆனதற்கு பிறகு என்னுடைய கோட்பாடு சித்தாந்தம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னதுதான் என்று ஆனதற்கு பிறகு என் பழக்கம் இப்படி, என் குடும்பம் வழக்கம் இப்படி, என் வட்டாரத்து வழக்கம் இப்படி என்றால் நமது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்களே பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹரானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறியாமை காலத்திடத்தில் இருந்த பழக்கத்தை பலவற்றை நபி அவர்கள் தடை செய்தார்கள், விட வேண்டும் என்றார்கள். இந்த நிலையில் சில தோழர்கள், இதுவும் அறியாமை காலத்து பழக்கம் தானே, எது சஃபாவிலிருந்து மர்வா செல்வது, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது, இந்த சை இருக்கா இல்லையா, உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகக்கூடியவங்க சஃபா மர்வா மர்வா சஃபா என்று சொல்லி நினைச்சுவாங்க, 7 தடவை நினைச்சுவாங்க போவாங்க. அப்போ இதுவும் அறியாமை காலத்தவர்கள் செய்தது தானே. என நபி அவர்கள் 40ஆம் வயதில் தான் இஸ்லாத்தை சொல்கிறார்கள், நபியாக ஆனார்கள், குர்ஆன் வர ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் இருந்தே அல்லாஹ்வுடைய ஆலயம் வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. எப்படி வழிபாடு செய்யப்பட்டு வந்தது என்பது தனி விஷயம். அவர்களுக்கு சஃபா மர்வா ஓட்டம் என்பது இருந்திருக்கிறது. இது அவங்க செஞ்ச பழக்கம் இல்லை, இது இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அறியாமை காலத்தோடு செய்த பழக்கம் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரில 4496வது ஹதீஸாக, அனி ஸஃபா வல் மர்வா ஃபகால குன்னா நரா அன்னஹுமா மின் அம்ரில் ஜாஹிலியா, இது அறியாமை காலத்தவர்களின் பழக்கம் என்று நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். ஃபலம்மா கானல் இஸ்லாம் அம்சக்கன அன்ஹுமா, நாங்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இப்படிலாம் ஓடக்கூடாது என்று விட்டு விட்டோம். எதை? சஃபா மர்வா ஓட்டத்தை இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் தன்னை இறைத்தூதர் என்று அறிவித்து அவர்களை வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சஃபா மர்வா ஓட்டத்தையே நாங்கள் விட்டு விட்டோம். யார் சொல்றா? அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க. அப்போதான் ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் திருக்குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை இறக்கிறார், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடித்தான் ஆகணும். நீ நினைக்கிறத விடுவது, நீ நினைக்கிறத செய்யறதுங்கிறது அல்ல. அல்லாஹ் அதை எப்படி சொல்லி இருக்கிறான்? அல்லாஹ் அதை அடையாள சின்னமாக சொல்லி இருக்கிறான். அது நினைவுகூரப்பட வேண்டிய ஒன்று. அங்கு இந்த காரியம் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா என்கிற இந்த இன்ன ஸஃபா வல் மர்வா என்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்போ பல விஷயங்கள் அறியாமை காலத்தவரிடத்தில் இருந்தாலும் அதை சில வகைகளை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது, நபி அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த அங்கீகாரம் இல்லாமல் உள்ள அத்தனை மூடத்தனங்களுக்கும் மூடு விளக்கண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.